வணக்கம் சிரி குக்கரி. இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது வறுபடட்டும். இப்போ 4-5 வத்தல் போட்டுக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் மட்டன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். மட்டனில் உப்பு போட்டு தண்ணி வெளியே வரும். அதளவுக்கு நல்லா வதக்கி நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த மட்டனை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி ஒரு பேசனில் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மல்லி இலை, பொரிகடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அரையும் போட்டு ஒரு மாவு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெயை ஹீட் பண்ணி அதில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.